सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्रुतस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अन्नपूर्णोपनिषत् द्वितीय अध्याயம் 14வது மந்திரம் பார்க்கிறோம். மோட்ச சாதனம் முக்தி ஸ்வரூபம் இதை சொல்லிட்டு வரும்பொழுது அந்த சாதனம் ஸ்வரூபம் மாத்தி மாத்தி தான் இந்த உபனிஷத் சொல்லிட்டு வருது. இந்த சங்க கீதிருஷக கஷ்டபந்தாயதேனாம் கஷ்ட மோட்சாய கதித கதம் தேஷ சிகிச்சையதேன்னு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. சங்கம்னா என்ன? ஏன்னா அசங்கம் மோட்சம்னு சொன்னார். அப்ப சங்கம்னா என்ன? அது பந்தம்னா என்ன? ஒரு ஜீவனுக்கு எதனால பந்தத்தை ஏற்படுத்துறது, மோட்சத்துக்கு என்ன காரணமா இருக்க முடியும், என்ன சாதனங்கள் இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். கதம் ஏஷ சிகிச்சை, இந்த சம்சாரத்துக்கு சாந்தி எப்படி எப்படி பரிகாரம் தேடுறது இப்படி சொல்லிடும் போது மோட்சத்துக்கு அசங்கத்துவம் முக்கியம். அந்த அசங்கத்துவம் எப்படி வரணும்னா மனசுல எண்ணங்கள் இல்லாமல் வரணும். அசங்கல்பேன சங்கல்பாக சேஷ்டா நானா விஜரும்பிதா சிகிச்சா அசங்கல்பேன சிகிச்சா இதெல்லாம் பார்த்தோம். அப்போ மனசுல எண்ணங்கள் இல்லை அப்படின்னா மனசுல எண்ணங்கள் இல்லாத நிலைமை எதுவா இருக்கும்? தூக்கத்துல நம்ம எதுவும் நினைக்கிறது இல்லை. அதனால இது சுஷுப்தி போலன்றதுக்காக சுஷுப்தின்னு சொன்னார். அத சுஷுப்தி எப்படி வருது, நமக்கு தூக்கம் எப்படி வருதுன்னா நம்மளுடைய கர்மா, நம்ம கர்மா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அன்னி தேதிக்கு என்ன கர்மா பாக்கி இருக்கோ அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்களையும் சரீரத்தையும் வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அதுக்கு ஆனா அடுத்த நாள் இதுக்கு வேலை இருக்கு. அதனால இதை கீழே போட்டுட்டார். இதுக்கு தூக்கம்னு பேரு. கர்மாபாவத்துக்கு அந்த மாதிரிதான் நம்ம பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இது கர்மாவனால ஏற்படுறது. அதனால திரும்ப இது அனித்தியமா இருக்கும். நம்ம பிரயத்ன பூர்வகமா மனசுல எண்ணங்கள் இல்லாம பண்ணிக்கிறதுக்கு சாதனம்னு சொல்லியிருக்கு. ஆனா தூக்கத்துல என்ன வேலை நடக்கிறதோ, அதாவது எந்த வேலையும் நடக்காம பிராணன் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கோ அதே போல இருக்கிறது. தூக்கத்துல அஜ்ஞானம் மறைக்கிறது, இங்க அஜ்ஞானம் மறைக்கல. அதனால தூக்கத்துல ஆனந்தம் இருந்தும் அனுபவிக்கல, இங்க ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் சமாதியில. இதேதான் கடைசியில என்ன சொன்னார்? ஏஷா நிதாக சௌஷுப்த ஸ்திதி. இந்த சௌஷுப்த ஸ்திதி இருக்கு, தூக்கம் போன்றதான் நிலை, தூக்க நிலைன்னு சொல்ற. ஆனா தூக்கம் போன்றதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இல்லை அபியாச யோகத்தை திரும்ப திரும்ப இதை முயற்சி பண்றதுனால பிரௌடாசதி, இது என்னன்னா பிரௌடமா இருக்குமே ஆனால், பிரௌடம்னா என்ன, உயர்ந்து இருக்குமே ஆனால் என்ன, கெட்டியா இருந்து துரியா இது கதிதா தத்துவ கோவிதை. இதுக்கு துரியம்னு சொல்ற. துரியம்னா என்ன, இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். அது 4வது நிலை அப்படின்ட்டு. அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு அப்படின்றாரு. இப்போ அஸ்யாம் துரியாவஸ்தாயாம் ஸ்திதி பிராப்திய அவிநாசினி ஆனந்தைகாந்த சீலத்வாது அனானந்த பதம் கத. அஸ்யாம் இந்த நிலை இருக்கு, இந்த அவஸ்தை இருக்கு. இதுல அஸ்யாம் துரியாவஸ்தாயாம் அவிநாசினியும் ஸ்திதிம் பிராப்திய. அந்த ஸ்திதி எப்படின்னா, இப்ப நமக்கு ஜாகிரத்துல இருக்கும், எப்பவுமே ஜாகிரத்துல இருக்கிறது கொஞ்சம் சொப்னம். சொப்னம் சில க்ஷணங்கள் இருக்க, உடனே அடுத்ததுக்கு போறோம், அடுத்ததுக்கு வரும். இவைகள்லாம் இந்த நிலை விநாசினி. கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை. ஆனா துரியத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவிநாசினி ஸ்திதி. துரியத்துக்கு போயாச்சுன்னா துரியத்துக்கு போயாச்சு, அங்கேயே இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா அஸ்யாம் துரியாவஸ்தாயாம் அவிநாசினியும் ஸ்திதிம் பிராப்திய ஆனந்தைகாந்த சீலத்வாது அனானந்த பதங்கத. இந்த ஆனந்த ஏகாந்த சீலத்துவம் அப்ப என்ன ஆகும்னா வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஆனந்தம் இல்லாதது எதுவுமே இருக்காது. ஆத்மான்றது ஆனந்தம்,
சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம, விஞ்ஞானம் ஆனந்தம் அப்படின்லாம் சொல்றதுல ஆத்மாதான் ஆனந்தம். அனாத்மா ஆனந்தத்துக்கு விரோதமானது. இப்ப அங்க ஆனந்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் ஆத்மஸ்திதியில இருக்கும். ஆனந்த ஏகாந்தம், ஏகாந்தம் ஒரே முடிவு ஆனந்தத்தோட ஷீலத்துவா, அது ஷீலம், அதுலயே நம்ம நிலை பெற்று இருப்பதால் அனானந்த பதங்கதக. இதனடா விரோதமா இருக்கேன்னு பார்க்கணும். ஆனந்தத்தெல்லாம் இருக்கிறதுனால அனானந்த நிலைக்கு போயிட்டான். இங்க ந ஆனந்தக அனானந்தக அப்படி இல்லை, அனப்பிராணேன்னு தான். இது பிராண ஆனந்தம்னு அர்த்தம். இங்க பிராணன்னா யாரு? இரண்யகர்ப்பர். அந்த ஸ்திதி இப்போ தைத்திரிய உபனிஷத்துலாம் சொல்லியிருக்கோம். மனுஷ ஆனந்தம், அதோட மேல வந்து கந்தர்வ ஆனந்தம், தேவகந்தர்வ ஆனந்தம், அதுக்கப்புறம் தேவர்கள், பித்ரு தேவர்கள், ஆஜான தேவர்கள், தேவர்கள், இப்படி போயிட்டு பிரகஸ்பதி, அதுக்கு மேல வந்து பிரம்மா, சதுர்முக பிரம்மா, அதுக்கு மேல பரமாத்மா அப்படிங்கிற உங்க ஆனந்த மீமாம்சா அப்படின்னு சொல்லுவார் தைத்திரிய உபனிஷத்துல. பிருகதாரண்யத்திலையும் அது இருக்கு. இது போல இதுக்கப்புறம் இதுன்னு மேல மேல ஆனந்தத்தை சொல்லிட்டே போகக்கூடியது. இந்த பிரம்மதேவருடைய ஆனந்தம், அந்த பிரஜாபதியினுடைய ஆனந்தம் என்றப்ப இரண்யகர்ப்ப ஆனந்தம் இருக்கோ அது அனானந்த பதங்கத, அனானந்த மகானந்த காலாதீத ஸ்ததோபிகி. அதனாலதான் ஏன்னா அனானந்தம்ன்றது வந்து ஏன் அந்த அர்த்தம் சொன்னதுன்னா அதுக்கு மேல மகானந்தம்னு ஒண்ணு இருக்கு. வியாக்கியானக்காரர் என்ன பண்ற, ஏவம் கிரமேன அங்க பாருங்க, அனானந்த பதம்னா முக்கிய பிராணாத்மக சதுர்முகானந்த பதங்கத அப்படின்னு சொல்றார். சதுர்முக சதுருஷ ஆனந்த பபூவ. இந்த சதுர்முக பிரம்மா பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடியதான பிரம்மதேவர் இருக்காரு, அவருக்கு எந்த அளவு ஆனந்தமோ அந்த அளவு ஆனந்தம். ஏவம் கிரமேன வியாக்கியானத்திலே வருகிறார். அனானந்த ததபேட்சையா உத்கிருஷ்ட மகானந்தம், அனானந்தத்தோட உயர்ந்த மகானந்தம் அது என்னன்னா விஷ்ணு ருத்ர சேவிதம் ஏத்திய காலசப்தேன சித்சாமான்யம் சர்வசாட்சி நிஷ்டானந்தம் ததப்யதீத்திய துரியாதீத பதங்கதோ யோகி விதேக முக்தரை இத்தியுச்சதே அப்படின்றார். என்னன்னு சொல்றேன், அனானந்தம்ன்றது வந்து சதுர்முக பிரம்மாக்கு சதுருஷமான ஆனந்தம். அதற்கு மேல இருக்குன்றது மகானந்தம்னு சொல்றார். மகானந்தம்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள்லாம் விரும்பக்கூடியதான ஆனந்தமா அது நிருபாதிகமான ஆனந்தம். அதுதான் காலாதீத. இங்க காலம்ன்றது வந்து ஒரு உபாதின்னு எடுத்துக்கணும். காலாதீதம் எந்த உபாதி, ஏன்னா காலம் தான் முதல்ல வரும். காலாதீத ததோபிகி அதற்கு மேல முக்த இத்தியுச்சதே யோகி துரியாதீத பதங்கத. இவன் வந்து துரியாதீதமான நிலை. துரியம்னா 4, 1, 2, 3, இது 4க்கும் அப்பாற்பட்டது. அதாவது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. இப்போ நம்ம முதல்ல வந்து ஞானம் வருதுங்க, அடடா இவ்வளவு நாள் வந்து எனக்கு இந்த மாதிரி சரீர சம்பந்தம் இருந்ததுனால பந்தம் இருந்தது, இப்ப இதெல்லாம் போயிடுச்சு. நான் வந்து முன்னாடியே வந்து முக்தனா தான் இருந்தேன், இப்போ முக்தனா தான் இருக்கேன். ஆனா ஏதோ காரணத்தினால அவித்தியினால மறைச்சிருக்கு, இப்ப நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு தோணுமா முதல்ல? இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் இவ்வளவு நாள் பத்தனா இருந்தேன்ற எண்ணம் கூட இருக்காது. அதுதான் விதேக முக்தின்றது. இப்ப நம்ம ஒரு ஜீவன் முக்தரை பாக்குறோம் அப்படின்னா, அவர் வந்து பிறந்ததுல இருந்து என்ன பாஷை பேசினாரோ, எந்த ஊர்ல இருந்தாரோ, அவருக்கு அப்ப என்ன பேர் வச்சிருந்தாலோ, எப்படி பழகினாரோ அதே பழக்கத்துல தான் பண்ணுவார். ஏன்னா அந்த பழைய வாசனைகள் அவருக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வாசனைகள் இருந்தா அஞ்ஞானம் இருக்குமே, அஞ்ஞானம் இருந்தா அவர் எப்படி ஜீவன் முக்தர், அதெல்லாம் தனி கதை. அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், ஏன்னா அவருக்கு இன்னும் தேக சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் ஜீவன் முக்தர், உயிரோடு இருந்துனே முக்தனா இருக்கார். இந்த விதேக முக்தனா அந்த பழைய வாசனையும் இல்லை அவருக்கு. அந்த நிலையை சொல்றார். அது வந்து துரியாதீதம் அப்படின்னு சொல்றது. துரியாதீத பதங்கதக. இது வந்து துரியாதீதம்ன்றதுலாம் வந்து ஆகமங்கள்ல வேற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனா நமக்கு இங்க வந்து வேண்டியது என்ன அப்படின்னா, நான் பத்தனா இருந்து இப்ப முக்தனா இருக்கேன்ற எண்ணம் கூட இல்லாம கேவல ஆத்மஸ்வரூபத்துல தனிச்சு நிக்கிறதுக்கு இந்த துரியாதீதம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாமே வந்து அந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் குறைய 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 இதெல்லாம் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல இவர்கள் தோணும், ஆனா பழைய வாசனைகள்ல திரும்ப கீழே வரும். வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுதான் வந்து இந்த உபனிஷத் பேசிட்டே வந்துட்டு இருக்கு. சரி, பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷ சகல விலீன தமோமயாபிமான பரம ரசமயீம் பராத்ம சத்தாம் ஜலகத சைந்தவ கண்டவன் மகாத்மா.
அவனை மகாத்மா அப்படின்னு முடிக்கிறார். யாரு? இந்த நிலையை அடைந்தவர், அவர் தான் மகாத்மா. யாரு கூட மகாத்மா கொடுக்க முடியும்? இப்படி இருக்கிறவார் மகாத்மா. சரி, எப்படி மகாத்மா? பரிகலித சமஸ்த. இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும், இந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். சில மந்திரங்கள்லாம் இந்த ஸ்லோகம் சொல்ற வேதமா இருக்குன்னா மந்திரம்னு சொல்லணும். கீதை முதலியவர்கள் இருந்ததுன்னா ஸ்லோகம்னு சொல்லணும். ராமாயணம் பாரதம் இவைகள்லாம் இருந்ததுன்னா ஸ்லோகம்னு சொல்றது. வேதமா இருந்தா மந்திரம்னு தான் சொல்லணும். இந்த மந்திரம் மனப்பாடம் பண்ண வேண்டியது. இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கீழே இருக்கிறவனை கூட எப்படி மேல கொண்டு போகுதுன்னு பார்க்கணும். பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷ. பரிகலனம், விடுபட்டுறது, தளர்றது, தளர்ந்து போகுது. அதாவது இறுக்கமா ஒரு முடிச்சு போடுறது, அந்த முடிச்சு விட்டு போகுது. பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷக. இந்த ஜன்மா எனக்கூடியதான பாசம், பாசம்னா கயிறு. இது கயிறு நமக்கு அந்த பந்தம், பிறவி எனக்கூடியதான பந்தம். இது பரிகலிதா. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு சொல்றது முண்டகோபனிஷத்துல. அங்கேயும் ஹிருதய கிரந்தின்னு சொல்ற. இப்போ நமக்கு சம்சாரம் ஏன் வந்தது அப்படின்னா மாயினால வந்தது, அஞ்ஞானத்தினால வந்தது. இது சொன்னா சரின்ட்டோம். ஆத்மாவோ அசங்கம், மாயையோ இல்லை. இது ரெண்டும் எப்படி சேரும்? இதுதான் மேல் கிரந்தங்கள் விசாரம். இப்ப நம்ம வேதம் சொல்றதுன்னு ஒத்துன்னு போயிட்டோம். ஒத்துக்காத இருக்கிறதா வேதத்தை ஒத்துக்கிறா, ஆனா இந்த அம்சத்துல ஒத்துக்கல. இல்ல வேதம் சொல்றதுக்கு வேற அர்த்தம், நீங்க தப்பா அர்த்தம் சொல்றீங்க, அத்வைதிகள்லாம் அநியாயம் பண்றீங்க அப்படின்ட்டு சொல்றதா இருக்கா. அவ வேற மாதிரி அர்த்தம் சொல்றா. ஆனா அவ சொல்ற மாதிரி அர்த்தம் சொன்னா இந்த பரமானந்தமான மோட்சம் வருமானா சந்தேகம் தான். இப்ப எப்படி எதோடவும் சேராததான ஆத்மாவும் இல்லவே இல்லாததான மாயையும் ரெண்டு எப்படி ஒன்னா சேரும்? விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபதே. ஒரு விவாகம்னு இருக்கட்டும், இல்ல ஒரு விவாதமா இருக்கட்டும், ஓரளவு சமமா இருந்தாதான் அது சோபிக்கும். ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் முடிச்சே போட முடியாது. அது எப்படி முடிச்சு போடுறது? இந்த அஞ்ஞானம் எப்படி ஆத்மாவை மறைச்சது? இதுதான் சங்கேப சாரீரகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. சர்வஜாத்மோனின்ட்டு. சர்வஜர் ஆச்சாரியர், அவர் சர்வஜாத்மா. ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்சமானவர் அவர். எந்த ஒரு பற்றுமே இல்லாததான சன்னியாசிக்கு விருப்பமான சிஷ்யர் அப்படிங்கிறார். ஏன்னா இவர்தான் கடைசி சிஷ்யர். ஆச்சாரியர் அவர் அவதாரத்தை முடிச்சுட்டு போரும், அவ்வளவுதான், நான் என்னோட அவதாரத்தை முடிக்கிறேன்ற சந்தர்ப்பத்துல இவர் இந்த சிஷ்யன் சேர்ந்தார். சர்வஜாத்ம மொழின்னு பேர். அவரை சங்கேப சாரீரகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஆச்சாரியர்களோட பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு 400 பக்கம் பிரம்மசூத்திர பாஷ்யம், அது சுருக்கமா இவர் 600 பக்கமா எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட சங்கேபம் பண்ணக்கூடியவர் அவர். அதுல என்ன சங்கேபம்? ரத்தம் தான் பெருசா இருக்கு அப்படின்னா, இதுல சொன்ன அந்த உபாசனா சாதனங்கள், இந்த விஷயம் உபாசனை எல்லாம் விட்டாரு. அப்புறம் பரமாத கண்டனம் அதெல்லாம் ஒரு அளவு தான் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு அத்வைதத்தை அங்க யுக்தியோட தீர்மானம் பண்றார். அவர் முதல்ல கேட்கிறார், ஆசிரியத்த விஷயத்த பாகினி நிர்விபாக சித்திரேவ கேவலா. இந்த அஞ்ஞானம் இந்த அஞ்ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா சைத்தன்யத்துல இருக்கு. சைத்தன்யம், அது அஞ்ஞானம் எப்படி போகும்? சைத்தன்யத்தினால போகும். அஞ்ஞானம் எதை பத்தினதான அஞ்ஞானம்? சைத்தன்யத்தை பத்தினதான அஞ்ஞானம். எனக்கு ஆத்மா தெரியலன்ற அஞ்ஞானம் அது எங்க இருக்குன்னா ஆத்மால இருக்கு. அப்படி இருந்துட்டு ஆத்மாவிலேயே ஆத்மாவையே மறைச்சு இந்த வேலையை பண்றது அப்படின்னு அதுக்கு மேல போறது. மேல ஒரு யுக்தி சொல்றாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா சுத்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆசிரியம் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு அப்படி சொல்றாரு. இது ரெண்டும் சேராதது எப்படி செய்யும் அப்படின்னா, எல்லாத்துலயுமே உபனிஷத்து எல்லாத்துலயுமே கிரந்தின்னு சொல்றாரு. இங்கேயும் அதான் பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷகன்னு இருக்கு. ஆகமங்கள்லயா தந்திரங்கள்ல ஸ்ரீவித்யாதி தந்திரங்கள்லயும் 3 விதமான கிரந்தி சொல்லிருக்கு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு 3 கிரந்தி சொல்லிருக்கு. இந்த முடிச்சு ஏன் சொல்றார்?
இது பந்தம்ன்றதுக்கு முடிச்சுன்னு ஏன் சொல்ற அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷை. இப்போ முடிச்சுன்னா என்ன, ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறுல இருந்து ஒரு சிக்கல் வந்துடுது அப்படின்னு எடுப்போம். ஒரு நூல் எதுக்கோ வச்சிருக்கோம், அந்த நூல் கண்டு சிக்கலாயிடுது. இப்ப சிக்கல்ன்றது வந்து அது ஒரு தனி பதார்த்தமா இருக்கு. கயத்துலையும் சிக்கல் எடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த நூல்ல இருந்து சிக்கல் பிரிக்கணும் அப்படின்னு. அது எப்படி பிரிப்போம்? ஏதோ பண்ணி போடணும்னா பார்த்து பிரிச்சு எடுத்துடுறோம். இப்ப அந்த ஒரு குப்பையை எடுத்து போடுன்னா தனியா எடுத்து போடலாம். சிக்கலை எடுத்து போடு அப்படின்னா அது எடுத்து எங்க போட முடியும்? நூலே தான், அதனுடைய அமைப்பு வேற விதமா இருந்தா. அது போல அந்த கயிறு வந்து முடிச்சு போட்டுட்டு முடிச்ச எடுக்கணும் அப்படின்னா அவிழ்க்கணும்னு சொல்றோம். அதை முடிச்சு போகணும்னா என்ன பண்ணணும்னா கயிறை ஒன்றும் பண்றது இல்லை. கயிறா தான் இருக்கு. அதே கயிறு ஒரு விதமான சம்ஸ்தான ஒரு அமைப்புல இருந்ததுன்னா முடிச்சு போட்டுருக்குன்னு சொல்றோம். வேற அமைப்புல இருந்ததுன்னா முடிச்சு போயிருக்குன்னு சொல்றோம். ஆத்மா ஒன்னாதான் இருக்கு. அந்த ஆத்மால வந்து வேற வேற கர்த்திருவ போக்திருத்வாதிகள் இருக்கிறதாகவும் மனசுன்னு ஒண்ணு இருந்து அது ஆத்மாவுடைய பிரதிபலனத்தை வாங்கிட்டு காரியங்கள் பண்றதாகவும் நினைச்சா அப்போது வந்தோம். அந்த மனசே இல்லை அப்படின்னா ஆத்மாவா இருக்கு. அதுதான் முடிச்ச ஒழுக்கிறது போல இது. பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷக. இந்த சமஸ்த ஜன்ம பாஷகன்றதுக்கு பார்க்கணும். ஜன்மா மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி வரக்கூடியதான எல்லாம். சகல விலீன தமோமயாபிமான தமோமயமான அபிமானம். நமக்கு வரக்கூடியதான அபிமானம் எல்லாமே வந்து தமசுனால அஜானத்தினால வருது. சகல விலீன தமோமய அபிமான, அஜானத்தினால தமோமயமான அபிமானம். அது சகலம் விலீனம், அது ஒடுங்கி போச்சு. இப்ப அதுவும் ஒடுங்கிதான் போச்சு. எங்க போச்சுன்னு தெரியாது. இருந்தது இப்ப இல்ல. இருட்டா இருக்கு, வெளிச்சம் வந்தது, இருட்டு போயிட்டு எங்க போச்சு? இந்த ரூம்ல இந்த கிளம்பி பக்கத்து ரூம் போச்சு, இல்ல இந்த ரூம்லயே வேற எங்கேயா போய் ஒழிஞ்சிட்டுதா? இல்ல. இவ்வளவு நேரம் இருந்தது, இப்ப இருட்டு இல்ல, அவ்வளவுதான். சகல வெளியின தமோமயாபிமான. இது எல்லாமே பார்க்கணும். முடிச்சுன்றது வந்து பந்தம்ன்றது வந்து அதே கயிறு தான். ஒரு விதமா இருந்தா முடிச்சுன்னு சொல்றோம், ஒரு விதமா இருந்ததுன்னா இல்லைன்னு சொல்றோம். அதே போல வெளிச்சம் இருக்கு, இருட்டு வந்து இருந்ததுன்னு நினைச்சோம், இப்ப வெளிச்சம் வந்தானே இருட்டு இல்ல. இருட்டு எங்க போச்சு? கயத்துல இருந்து பாம்பு எங்க போச்சு? இல்லவே இல்லை. இது போச்சு அப்படின்னா இது வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் இல்லைன்னு தெரியாது. சகல விலீன தமோமயா அபிமான. அதனால என்ன ஆகுது? பரம ரசமயி, பரமமாகவும் உயர்ந்ததாக ரசமயி ஆனந்தானுபவத்தோடு கூடினதான பராத்ம சத்தாம். அந்த பரமாத்மாவுடைய வெறும்னு இருக்க, பரமாத்மா இருக்கிறபடி இருக்க. இப்போ நம்ம வந்து நமக்கு ஞானம் வந்ததுனால நம்மளுடைய ஆத்மா அப்படியே பிரகாசமா எடுக்குது அப்படின்லாம் இல்லை. ஆத்மா எப்பவுமே பிரகாசமா இருக்கு. அதுக்கு மனசு வந்து அதை ஏதோ போட்டு மறைச்சிருக்கு. மனசு மறைச்சதுனால ஆத்மாவோட பிரகாசத்துக்கு கேடு இல்லை. அந்த ஆத்மா மனசு போயிடுச்சுன்னா ஆத்மா இருக்கிறபடி இருக்காது. பராத்ம சத்தாம். இது எப்படி போறதுன்னா இது எல்லாமே திருஷ்டாந்தம் தான். கயறுன்றது ஒண்ணுதான், இருட்டு போறதுன்றது, வெளிச்சம் வந்தா இருட்டு போறதுன்றது ஒண்ணுதான். ஆனா இன்னும் ஸ்பஷ்டமான திருஷ்டாந்தம் என்னன்னா ஜலகத சைந்தவ கண்டவ மகாத்மா. ஜலத்துல உப்பு கட்டி போட்ட சைந்தவம்னா உப்பு. உப்பு கட்டி போட்ட அது எங்க போச்சுன்னே தெரியாது, கரைஞ்சு போச்சு, அது ஜலத்தோட போயிடுச்சு. அது போல இந்த அஞ்ஞானமானது ஆத்மாவுக்குள்ளே விலீனமாயிடுச்சு. இப்ப திரும்பி வருமானா இல்ல, அது கண்ணுக்கு தெரியாம போறது, அது எங்க போச்சு தெரியாம போறதுன்றதுக்காக இது ஒரு திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்தை இன்னும் நல்லா பார்க்கணும்னா சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்துல வரிசையா சொல்லிட்டே வர, அதுல 9 தடவை தத்துவமசி சொல்ற இடத்துல இது ஒரு திருஷ்டாந்தமா இருக்கு. அதனால பரிகலித சமஸ்த ஜன்ம பாஷக. எப்படி ஒரு முடிச்சு அவிழ்ந்து போறதோ, முடிச்சு அவிழ்ந்து போறதுன்னா முடிச்சுன்றது ஒரு தனி பதார்த்தம், அங்க வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து போகல. கயிறே தான் வேற விதமா இருந்ததுன்னா முடிச்சு, அதுவே வேற விதமா இருந்ததுன்னா வெறும் கயிறா இருக்கு. பரிகலித்த சமஸ்த ஜன்ம பாஷக. அது போல பிறப்பு இல்லாததான ஆத்மா, சச்சிதானந்த சுரூபமான ஆத்மாவானது
மனசோட சேரும்போது, இல்லாத மனசோட சேரும்போது, மனசு இல்ல, இல்லாத மனசோட சேரும்போது நான் பிறந்தேன், நான் இருந்தேன், எனக்கு சரீரம் இருக்கு, இப்படிலாம் நினைச்சுண்டு அந்த இல்லாத மனசு இல்லாமையே போன பிறகு வேதாந்த சிரவணத்தினால போன பிறகு ஆத்மா ஆத்மாவா இருக்கு. சம்சார கதியிலையும் ஆத்மாவுக்கு எந்த கேடும் கிடையாது. சம்சாரம் முக்தி வந்ததுக்கு அப்புறம் ஆத்மாவோடு எந்த ஒரு புது அதிசயமும் சேரல. பரிகலித்த சமஸ்த ஜன்ம பாஷ சகல விலீன தமோமயா விமான பரமரசி ரசமயீம் பராத்மசத்தாம் ஜலகத சைந்தவ கண்டவர் மகாத்மா ஜடாஜட திருஷோர் மத்தியே யத் தத்துவம் பாரமார்த்திகம் அனுபூதிமயம் தஸ்மாத் சாரம் பிரம்மேதி கத்தியதே. ஜடாஜடையோ திருஷோர் மத்தியே, இந்த திருக்குன்னு ஒண்ணு சொல்றோம், அப்புறம் திருஷ்யம் சொல்றோம். இங்க ஜட திருக்கு, அஜட திருக்கு அப்படின்னு சொல்ல, அதாவது ஜடத்தை பார்க்கறது, அஜட திருக்கு ஒண்ணுதான், ஆத்மாவோடதான் திருக்கு. ஆத்மா சில சமயம் திருக்கு ஜடமான பதார்த்தங்களை பார்க்கறது, அதுக்கு சாட்சியா இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் அஜட சைத்தன்யமான பதார்த்தத்துக்கு சாட்சியா இருக்கு. சித் சக்தி சேதனா ரூபா, ஜடசக்தி ஜடாத்மிகா, எல்லாமே ஒரே சைத்தன்யம் தான். சித் சக்தியா இருக்கிறதும் அந்த ஒரே சக்தி தான், ஜடசக்தியா இருக்கிறதும் அதுதான். சித் சக்தியா இருந்தா சேதனா ரூபா, ஜடசக்தியா இருக்கும்போது ஜடாத்மிகா, அவ்வளவுதான். இது இருக்கும்போது அது, இது இருக்கும்போது அது நாமாவளி இல்லை, அது பாடம். அது கந்தவதி பிருத்திவி போல சித் சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா, ஜடா ஜட திருஷோர் மத்தியே, இவைகளுக்கு நடுவில் இல்ல. இந்த மத்திய பதம்னா ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா சாரம் ஐக்கியம்னு அர்த்தம். சாதாரணமா உபனிஷத்துல 2-3 இடங்கள் அப்படி வரும். மத்தியம்னு வரும்போது ஐக்கியம்ன்ற அர்த்தத்துல வரும். இந்த ரெண்டு திருக்குக்கும் ஐக்கியம், இதுவும் சாட்சி அதுவும் சாட்சி. அப்ப என்ன ஆகுது? ஒரே சாட்சி தான். போதம் போதம் பிரதிவிதித்தம்னு பார்த்தோமே, அந்த மாதிரி ஜடாஜட திருஷோர் மத்தியே எது தத்துவம், எது பாரமார்த்திகம் தத்துவம், எந்த ஒரு பாரமார்த்திக தத்துவம் இருக்கோ அது அனுபூதி மயம். அனுபவம் இல்லை, அனுபூதி. அனுபவம்ன்றதுக்கும் அனுபூதி அது வேற ஒரு தப்பத்தையும் போட்டு அந்த பாவம்னு அர்த்தம். அனுபவ அப்படின்னு வரும்போது அந்த பூதாத்து முன்னாடி அணுன்னு உபசர்க்கம், பூதாத்துக்கு மேல திப்பிரத்தியம், அது லட் லகாரம். லட் லகாரம் இருந்ததுன்னா எப்போ லட்டு வரும்? கச்சதி அப்படின்னா எப்போ வரும்? ஒரு செயல்னு இருக்கும்போது வரும். அதனால அனுபவ அனுபவதி அப்படின்னு சொன்னோன்னா யாரோ ஒருத்தன் அனுபவிக்கிறான்னு ஆகும். இது அந்த பாவம், அனுபவ பாவம் இது. அதனால அனுபூதின்னு வரும்பொழுது நான் இதை அனுபவிக்கிறேன்ற அந்த திரிபுடி போனதுக்கு அப்புறம் அனுபூதி. இது சாதாரணமா வச்சுக்கலாம். இது வியாக்கரணம் அனுகூலம்னு மேல் கிரந்தங்கள்ல சொல்லியிருக்காரு. அனுபவம்னு சொல்லாம அனுபூதின்னு ஏன் பெரியவாள்லாம் சொல்றாங்கிறதுக்கு, உபனிஷத்து ஏன் சொல்றதுன்றதுக்கு இந்த மாதிரி வியாக்கரணத்தை வச்சிருந்து ஒரு வியாக்கியானக்கார தீர்மானம் பண்ணியிருக்காரு. அது அனுகூலமா இருக்கு அப்படின்ட்டு. அதனால சொல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனுபவம்ன்றது எப்போ வரும்? நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறவன், அனுபவம் எனக்கூடியதான தனியா ஒரு பதார்த்தம், அனுபவிக்கக்கூடியதான 3வது ஒரு விஷயம் இருக்கணும். இதுக்கு திரிபுட்டின்னு சொல்லுவோம். அப்படி இருந்ததுனாதான் அனுபவ அனுபவத்தின்னு சொல்றோம். அனுபூதி அப்படின்னு இருந்ததுன்னா அந்த அனுபவமும் அனுபவிக்கிறவனும் அனுபவிக்கக்கூடிய பதார்த்தம் 3ம் ஒண்ணு அப்படின்னு இருக்கும்போது அனுபூதின்னு சொல்றது. அதனால கந்தர் அலங்காரம்னு ஒண்ணு தனியா எழுதினார். அப்புறம் கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு தனியா எழுதினார். கந்தர் அனுபூதின்றது வெறும் உபனிஷத் மட்டும்தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே இருக்காது. கந்தர் அலங்காரத்துல எல்லாமே இருக்கும். இது வெறும் அனுபூதி, அவ்வளவுதான். அந்த திரிபுடி போனதுதான நிலை. அனுபூதி மயம். இதுல தஸ்மாத் சாரம் பிரம்மேதிகள் இது எல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் இது சொன்னதை சுருக்கமா சொல்றேன். ஜடாஜட துஷோர் மத்தியே, இந்த ஜடமானதும் அஜடமான இந்த அந்த திருக்கு அதையே இந்த ரெண்டத்தையும் பார்க்கக்கூடியதான சேதன ஸ்வரூபம். அதுக்கு என்ன ஒரு பாரமார்த்திக தத்துவம் இருக்கோ அது அனுபூதிமயம். அது வெறும் அனுபூதி ஸ்வரூபம். இந்த திரிபுடி இல்லாததான வெறும் ஞானமயம் சைதன்ய ஸ்வரூபம். ஆச்சா, தஸ்ய சாரம்னு இருக்கணும் நியாயமா.
அதனுடைய சாரமானது பிரம்ம இது கத்தியதே. அதனுடைய சாரம் தான் பிரம்மம்னு சொல்லப்படுகிறது. ஆனா தஸ்மாத் சாரம்னு உபனிஷத் போகுது. சாதாரணமா சஷ்டி சொல்ல வேண்டி இருக்கிற இடத்துல பஞ்சமி சொல்லியிருக்கு. சஷ்டி என்னன்னா அதனுடைய சாரம். இது ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம சொல்றோம், ஒரு அனுபூதியை சொல்றோம், அதற்கு சாரமானது. அனுபூதியே சாரம் தான். அதுல என்ன சாரம் அப்படின்னா, இப்போ எப்போ முன்காலத்திலையும் சரி, இப்பவும் சரி, எதிர்காலத்திலையும் சரி, எந்த காலத்திலையும் அதுக்கு எந்த ஒரு கலப்பும் வரல. அதனால சாரம். இப்போ இப்பவும் நம்ம அந்த அனுபூதி வடிவமா தான் இருந்துட்டோம். ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கல, அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கோம். அது சாரம்னா என்னன்னா அஞ்ஞான சம்பந்தம் எப்பவுமே இல்லாத நிலை. அதனால சாரம்னு சொல்றோம். அப்ப தஸ்ய சாரம்னு சொல்லி இருந்ததுன்னா சரியா இருக்கும். ஆனா தஸ்மாத் சாரம் அப்படின்னு பஞ்சமி கொடுக்கு. பஞ்சமிக்கு என்ன அர்த்தம்? அபாதானே பஞ்சமி, ஹேது பஞ்சமி, ரெண்டு விதமா சொல்லலாம். பல விதமா சொல்லலாம். முக்கியமா இது ரெண்டு. மரத்திலிருந்து பழம் வந்தது, புஸ்தகத்திலிருந்து இவன் இதை எடுத்தான், பையில இருந்து புஸ்தகத்தை எடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது அபாதானம் சொல்லுவோம். அதுல இருந்து அப்படின்னு பிரிச்சு எடுக்கும் போது நம்ம பஞ்சமி சொல்லுவோம். இல்ல அதை காரணமா வச்சிருந்து இது வந்ததுன்னா அப்பவும் பஞ்சமி சொல்லுவோம். பருவதோ வண்டிமா துருமாத் காரணமா இருந்தாலும் பஞ்சமி சொல்லுவோம். இங்க தஸ்மாத்துன்னு சொன்னதுனால அந்த அனுபூதிக்கு சாரமானது, அந்த அனுபவத்திலிருந்து சாரமா பிரிச்சு எடுக்கக்கூடியது, அந்த திரிபுடி நிலைமை இல்லாதது அப்படின்னு காட்டுறதுக்காக தஸ்மாத் சாரம் பிரம்ம அப்படின்னு பஞ்சமியை, அந்த கேவல நிலையை காட்டுறதுக்கு பஞ்சமி இருக்கு. இல்ல அப்படிப்பட்டதான அந்த அனுபூதி தான் நம்மளுக்கு பிரம்ம நிலையை கொடுக்கும்னு கேது பஞ்சமியாவும் எடுத்துக்கலாம். தஸ்மாத் சாரம் பிரம்ம இது கத்தியதே. தஸ்ய சாரம்னா யோசிக்கிறதுக்கு இடமே இருந்திருக்காது. சாதாரணமா ஸ்லோகம் படிக்கிற மாதிரி படிச்சு போயிருக்கோம். தஸ்மாத் சாரம்னா ஏனா பஞ்சமி வந்ததுன்னு பார்த்தோம்னா அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கு. திருஷ்ய சம்பலிதோ பந்த தன்முக்தோ முக்தி ருச்சதே. இந்த திருஷ்யத்தோடது, இந்த பதார்த்தங்களோட சேர்ந்தது பந்தம். தன்முக்தோ அந்த சம்பலித அதோட அந்த சேர்க்கை விட்டு போச்சுன்னா முக்தி ருச்சதே. திரவிய தர்ஷன சம்பந்தே யா அனுபூதிர் அனாமயா தாம் அவஷ்டபிய திஷ்டத்துவம் சௌஷுப்தியும் பஜதே ஸ்திதம். இங்க உபதேசம் பண்றார். திரவிய தர்ஷன சம்பந்தே யா அனுபூதி, யா அனாமயா அனுபூதி, குறைவில்லாததான அந்த அனுபூதி எங்க? திரவிய தர்ஷன சம்பந்தே. அந்த திரவியம் லோகத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள், அதனுடைய தர்ஷனம் அந்த ஞானம். இந்த பதார்த்தமும் அந்த ஞானமும், அதாவது ஞானம் பதார்த்தத்தை கிரகிக்கிறது, அயங்கடா அயம்படகான்னு கிரகிக்கிறது, அதுதான் அந்த சம்பந்தம். அப்போ நான் இதை பார்த்தேன் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கோ இல்லையா, அனுபூதி. அந்த விஷயத்தை விட்டுட்டு விஷயங்களுக்கு விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான அந்த அறிவு மட்டும். போதம் போதம் பிரதிவிதிதம். ஒவ்வொரு அறிவு வரும்போதும் அந்த அறிவுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது. அதான் இங்க திரவிய தர்ஷன சம்பந்தே யா அனுபூதி அனாமயா தாம், அந்த அனுபூதியை தாம் அவஷ்டபிய அதை பிடித்து திஷ்டத்துவம் நீ அது பிடிச்சு அப்படியே நிலைத்துவம் சௌஷுப்தியும் பஜதே ஸ்திதம் அந்த சுஷுப்தி நிலையை அடைவாயாக. அதனால வியாக்கியானத்தில் என்ன போட்டிருக்க? திரவிய தர்ஷன சம்பந்தம்ன்றது திரவியம்னா என்ன? லோகத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். இந்த பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. பஞ்சபூதங்கள் எங்க இருந்து வந்தது? பரமாத்மாவில இருந்து வந்தது. இதுக்கு சூத்திரக்காரர் வழி சொல்லி கொடுத்துருக்காரு. தது அனன்யத்துவம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். தது அனன்யத்துவம்னா என்ன? அந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும், காரியம் வேற, காரியமும் காரணமும் வேறு இல்லை. ரெண்டும் ஒன்னானா ஒண்ணுன்னு சொல்ல மாட்டான், ஆனா வேறு இல்லை. வேறு இல்லைன்னா ஒண்ணு தானே, இது வேற அது வேற கிடையாது அப்படின்னா ரெண்டு ஒண்ணு தானே, ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒண்ணுன்னா ஒரே சப்தம் இருக்கணும். காரியம்னு ஒண்ணு, காரணம்னு ஒண்ணு. காரியத்துக்கு சில பிரயோஜனங்கள் இருக்கு, காரணத்துக்கு சில பிரயோஜனங்கள் இருக்கு. நம்ம திருஷ்டியில ரெண்டும் வேறையா இருக்கு. ஆனா பாரமார்த்திகமா ஒண்ணு இருக்கும்போது அனன்யத்துவம் அப்படின்னு சொல்றது. இந்த பாமதிகாரர் என்ன சொன்னார்? அனன்யம் இது அபேதம் குருமக. இதுவும் அதுவும் அனன்யம் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டோம். வேதம் வியாசேதாமக, தெரிகிற வேதத்தை இல்லைன்னு சொல்லுவோம்.
ஏன் ரெண்டு ஒண்ணு தானே ஒண்ணு இல்லைன்றாரு. எப்படி இல்லைன்னா பாமதி படிக்கணும். நான் என்ன சொல்றேன், அனன்யம் இது காரியத்துக்கு சில பிரயோஜனங்கள் வச்சுருக்கோம், காரணத்துக்கு சில பிரயோஜனங்கள் வச்சிருக்கோம். குடத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஜலத்தை எடுத்துன்னு வரலாம். மண்ணுக்கு என்ன பிரயோஜனம்? குடத்தை பண்ணிக்கணும். குடத்தை வச்சு குடம் பண்ண முடியாது, மண்ணுல ஜலத்தை எடுத்துன்னு வர முடியாது. அதனால நம்ம விவகார திருஷ்டியா பேதம் இருந்தாலும் பாரமார்த்திகமா ரெண்டு மண்ணு, அதுதான் நம்ம சொல்ல வரவே தவிர மண்ணும் குடமும் ஒண்ணுன்னு சொல்லவே வரல. ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணு இல்லை. ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சைதன்யமும் ஜீவனுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சைதன்யமும் ஒண்ணு. அதுதான் தத்துவமசி சொல்றது இல்லையா? அதுதான் இந்த திரவிய தர்ஷன சம்பந்தம்ன்றதுனால தத்பதத்தை சொல்றதாம். தாம் அவஷ்டபிய திஷ்டத்துவம்ன்றதுனால தொம்பதத்தை சொல்றது. ரெண்டும் சேர்ந்து மகா வாக்கியம்னு வியாக்கியானக்காரர் எழுதுற. அதுக்காக சொன்ன சைவ துரியத்துவம் ஆப்னோதி, அதுதான் இந்த துரிய நிலைக்கு வருது. தஸ்யாம் திருஷ்டிம் ஸ்திராம் குரு, அந்த துரிய நிலையில ஸ்திரமான திருஷ்டியை வைப்பாயாக. ஆத்மா அஸ்தூல ந செய்வானு ந பிரத்யக்ஷ ந சேதர, இதெல்லாம் அங்கங்க பார்த்தது. ஆத்மாவானது அஸ்தூலம், அது ஒரு பருமனா இல்லை. ந சைவ அணுகு, அணுவாகவும் இல்லை. ந பிரத்யக்ஷ ந சேதர, பிரத்யட்சமும் இல்லை, பிரத்யட்சமா இல்லாமையும் இல்லை. ந சேதனக நச்ச ஜட, இதெல்லாம் நிறைய தூரம் அங்கங்க பார்த்துருக்கோம். அதனால நான் சொல்லலை, நீங்களே சித்திரம் பண்ணி பார்க்கலாம். சந்தேகம் இருந்தா கேளுங்க. ந சேத்தனக நச்ச ஜடக, ஆத்மா சேத்தனமும் இல்லை ஜடமும் இல்லை. ஏன் ஆத்மா சேத்தனம் இல்லை? நம்ம லோகத்துல சேத்தனன்றது மனுஷன் மாடு இவைகளை சேத்தனன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆத்மா அப்படிப்பட்டது இல்லை. சேத்தனத்துக்கு அதிஷ்டானமான கேவல சித்து, அதனால ஆத்மா சேத்தனம் இல்லை. அப்போ சேத்தனம் இல்லைன்னா ஜடமும் அப்படின்னா ஜடமும் இல்லை. நச்ச ஜடக நச்ச இவ அசத்து, ஆத்மா அசத் கிடையாது. அசத்துனா அசச்சே ந பிரதியேதா ந சன்மய, அது சத்தும் கிடையாது. ஏன் சத்துனா, சத்துனா இருக்குன்ட்டு நம்ம ஒரு வார்த்தையினால சுட்டி காட்டணும், அதுவும் இல்லை. நாகம் நான்யக, நானும் இல்லை, என்னை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. நச்சைவ ஏக நச்ச அநேக, ஆத்மா ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, அநேகம்னு சொல்ல முடியாது. ஏன் ஆத்மா ஒண்ணுன்னு சொல்ல முடியாதுன்னா, ஒண்ணுன்னா அப்ப ரெண்டு இதுன்னு கேள்வி வரும். ஒண்ணு ரெண்டுன்றதெல்லாம் எங்கேருந்து வரும்? சங்கியான்னு இப்ப வரும், சங்கேயம் இருந்தா வரும். எண்ணக்கூடிய பதார்த்தங்கள் இருந்தாதான் எண்ணிக்கை வரும். இது அதுக்கும் வழி இல்லை. நச்ச அநேக அத்வயோ அவ்யய, குறைவற்றதான அத்வயமான நிலை. எதிகம் திருஷ்யதான் பிராப்தம், அதுதான் இந்த திருஷ்யமாக மாறி இருக்கு. பிராப்தம் மனசர்வேந்திரியாஸ்பதம், அதுதான் மனசு. எல்லா இந்திரியங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியதான மனசுதான் திருஷ்யதான் பிராப்தம். அதுக்கு அதிஷ்டானமா அந்த ஆத்மா இருக்கு அப்படின்னு ஆத்மஸ்வரூபம் அப்படி இருக்கு. அப்ப இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் திருஷ்ய தர்ஷன சம்பந்த சுகம்ன்றது மேல அந்த சம்பந்தம் எப்படி போக்கணும் அப்படின்றது இதுக்கு மேல